சார் விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேட்ட உடனே உங்களுக்கு முதல்ல மனசுல தோன்றது என்னவா சார்? திருப்பி இந்த மாதிரி இன்னொரு ஆள் வருவாரான்னு சொல்லி தான் கஷ்டமாக இருக்குது. அவரோட கண்ணு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபயராக இருக்கும். கேமராவில் அந்த பார்வையே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அவருக்கு எதிரியே கிடையாது. ரொம்ப சரியான வார்த்தை. இவரனால நான் கேட்டேன்னு சொல்லி யாராவது ஒரு ஆள் காமிங்க. இந்த பணக்காசு மேல ஒரு பற்று இல்லாத ஒரு ஆளாவே அவரை நான் பார்க்குறேன். 2006 சேதுபதி ஐபிஎஸ் பண்ணார். தியேட்டரில் வந்து போட்டிருக்கேன். அவருக்கு போய் காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு போய் பொக்கேவும் எல்லாம் எடுத்துன்னு போனேன். அதெல்லாம் வச்சுட்டு சாப்பிட்டீங்களான்னு கேட்டார். அந்த குணம் வந்து எம்ஜிஆர் கிட்ட தான் இருந்தது. ஸோ அவ்வளோ நடுவில் ஒரு ரொம்ப ட்ரோல் பண்ணாங்க சோஷியல் மீடியாவில். இல்லை சார், இந்த மீம்ஸ் வந்து அந்தந்த ஏதோ ஒரு போர்ஷனில் ஏதோ ஒரு வார்த்தைகளை எடுத்து கிரியேட் பண்ணுறது ரொம்ப தப்பு. அவர் வந்து கோவப்படுவார், ஆனால் அது மனசில் இருக்காது. அது வந்து லேண்ட்மார்க் ஃபிலிம். அதில் வந்து மன்சூர் அலி கான் வந்து வில்லனாக தான் நடிக்கிறோம். ஆனால் அந்த ஆவேஷம் அவர்கிட்ட உருவாக்குனதே விஜயகாந்த். நீ இப்படி தான் நடிக்கணும்னு சொல்லிட்டு சண்டை போடுவாராம். இவருக்கு பயம், மன்சூர் அலி கான்னா இவ்வளோ பெரிய ஸ்டாரு, நான் இப்படி பண்ணால் ஏதாவது தப்பாக நினைப்பாரான்னு. அதுக்கு தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மன்சூர் அலி கான் ரொம்ப மனவேதனையில் தான் இது இருக்கார். எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க அவர் இவ்வளோ சீக்கிரமாக நம்மளை விட்டு போகிறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 ஜனவரி 7 மற்றும் 8. This holiday season, come and meet the Mermaid Scuba Center and over 5,000 aquatic creature only at VGP Marine Kingdom, Chennai. 2 லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ. வணக்கம் சார். விஜயராஜ் விஜயகாந்தா மாறினதுலேருந்து நான் இதை தொடங்கணும்னு நினைக்கிறேன். அவரை முதல்ல நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு முதல்ல மனசில் தோணுது என்ன சார்? இப்படி ஒரு ஹீரோ வர்றாரு. ஏன்னா அப்போ ரஜினிகாந்த் ரூல் பண்ணிட்டு இருந்த டைம். அப்போ விஜயராஜ்னு ஒருத்தர் வந்து விஜயகாந்தா மாறும்போது நீங்கள் அவர் எப்படி சார் பார்த்தீங்க? சார், விஜயகாந்த் சார் வந்து ரஜினியும் கமலில் டாப்பில் இருக்கும்போது கூட அவருக்கு ஈக்குவலாக ஒரு மார்க்கெட் உருவாக்குன ஒரு ஹீரோ. இப்போ வந்து 84 வந்து 14 படம் வந்தது. 86 15 படம் ஆக்ட் பண்ணார். அவர் எப்போவும் ப்ரொடியூசர் சொல்லிவிடுவார், சார் இந்த டைம் ஸ்லாட்டில் நீங்கள் முடிச்சு கொடுத்துடணும். அவர் அந்த என்னென்ன சீன்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு நாள் முன்னாடியே அந்த டைரக்டர்கிட்ட ரிஹர்ஸ் பண்ணிவிட்டு ஒரே டேக்கில் முடிச்சுடுவார். அதுக்கு தான் அவர் வந்து ஒரு வருஷத்தில் இவ்வளோ படங்கள் ரிலீஸ் பண்ணுறாரு. ஏவிஎம் ஸ்டுடியோஸ் எடுத்துக்கோங்களேன், மாநகர காவல், சேதுபதி ஐபிஎஸ் பண்ணார். அது ரெண்டுமே வந்து டெல்லியில் ஷூட்டிங்கு. அது வந்து பார்லிமெண்ட்டில் ஒரே ஒரு நாள் தான் ஷூட்டிங் லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஏவிஎம் ப்ரொடியூசர்ஸே சொன்னாராம் விஜயகாந்த் சார்கிட்ட, இந்த மாதிரி சார் ஒரு நாள் தான் இருக்குது, இது ஹை சென்சிட்டிவ் ஸோனு, நீங்கள் வந்து ஒரு நாளே முடிப்பீங்களா? அவர் சொன்னார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நீங்கள் நைட்டில் சாப்பாடுக்கு ரெடியாக வைங்க, நான் வந்துடுறேன்னாரு. ஒரே டைரக்டர்கிட்ட உட்காந்து ஃபுல்லாக கேட்டுட்டு என்னென்னலாம் சீன் பண்ணணுமோ சார் ஒரே டேக்கில் முடிச்சுட்டு அந்த ஒரு நாள் முடிக்கிற சீன் வந்து 1 hour முன்னாடியே முடிச்சுட்டு டின்னருக்கு உட்காந்தார். என்ன சார் எல்லாம் ஓகேன்னு கேட்டாரா? ஸோ அவ்வளோ டெடிக்கேட்டட் ப்ரொடியூசர்ஸ்க்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். அதே மாதிரி தானு சார் வந்து நல்லவன்னு ஒரு படத்தில் வந்து இவருக்கு தான் டைலாக் ரைட்டர். அப்புறம் தானு சார் டைலாக்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதி அப்புறம் விஜயகாந்த் சாரை அவர் கூப்பிட்டு தானுவே வசனம் எழுதினார். அந்த வசனம் வந்து எப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு அவருக்கே பயத்தில் வந்து விஜயகாந்த் கிட்ட சொல்லியிருக்காரு. படத்தை முடித்த உடனே இந்த மாதிரி வசனம் நான் வந்து இந்த மாதிரி எந்த படத்துலையும் இந்த மாதிரி நான் பேசினது கிடையாது, உனக்கு பாராட்டன்னு சொல்லி அவர் பாராட்டியிருக்காரு. ஸோ எந்த டெக்னீஷியன் ஆனாலும் சரி, எந்த ப்ரொடியூசர்னாலும் அவரால் எந்த பாதிப்பு இல்லாமல் அவர் பார்த்துக்கிறார். இன்னொரு படம் காவிய தலைவர், அந்த படத்தில் ப்ரொடியூசருக்கு ஏதோ பிரச்சனை இருந்தது, அவருக்கு தெரியாது, பாவம் விஜயகாந்த் சாருக்கு தெரியாது. அப்போ கலைவாண அரங்கத்தில் ஆடியோ ஃபங்க்ஷன் நடந்தது, அடுத்த நாள் ஷூட்டிங். அது பானுப்பிரியா ஹீரோயின். அப்போ வந்து படம் வரல, ஏதோ ஃபைனான்ஷியல் பிரச்சனைன்னு சொல்லிட்டு எல்லா தியேட்டர்லையும் ஹவுஸ்ஃபுல். ஒரே பிரச்சனை, பிரிண்ட் வரல. அந்த காலத்தில் பிரிண்ட் இப்போ இல்லை, டிஜிட்டல். இது என்ன பிரிண்ட் வரலன்னா ஒரு காதில் பட்டிருக்கு. இமீடியட்டாக ப்ரொடியூசருக்கு என்ன ஷார்ட் ஃபால் இருக்கோ அவர் மேக்கப் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. ஏன்னா தியேட்டருக்காரங்க பாதிக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரோட நல்ல எண்ணம் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவர் இவ்வளோ சீக்கிரமாக நம்மளை விட்டு போகிறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவருடைய ஆளுமை ரொம்ப ரொம்ப அழுத்தமாகவும் ஆழமாகவும் இருந்திருக்கு. ஒரு பக்கம் எப்படி பயங்கர ஒரு ஆளுமையான ஆளாக இருந்திருக்காரோ, அதே போல் எல்லோரையும் வாய்ப்பு கொடுத்து வளர்த்து எடுக்கணுங்கிறதுல ரொம்ப குறியாக இருந்திருக்கார். அது வந்து இன்னைக்கு வைகை புயல் வடிவேல் அவர்களுடைய வளர்ச்சிக்கும் அவருடைய பங்கு இருந்திருக்கு. அப்படி ஒரு பட்டியல் எடுத்தோன்னா அது ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கு. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் இருக்கிற மாணவர்கள் முதல்ல ஒரு கதை எடுத்துகிட்டு வந்து படம் பண்ணணும் அப்படின்னு சொன்னப்போ எந்த டாப்பில் இருந்த ஹீரோஸும் ஒத்துக்காதப்போ அதுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அப்படி எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்து எல்லோரையும் வளர்த்து எடுக்கணுங்கிற அவருடைய முயற்சி இருந்திருக்குல்ல சார், அது அப்போ எப்படி சார்? சார் அவரே கேப்டன் சாரை வந்து
கேப்டன் சினி கிரியேஷன்ஸ்னு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸே வச்சுருந்தார். ம்ஹ்ம். அதில் தான் வல்லரசு அந்த ஓ. மாதிரி படங்கள் அந்த ஹவுஸில் தான் வந்தது. ம். ஸோ அதில் வந்து நிறைய படங்கள் ரிலீஸ் பண்ணார். அதே மாதிரி இப்போ கேப்டன் சார் படம் வந்து உட்லண்ட்ஸில் சிம்ஃபோனியில் தான் ரிலீஸ் பண்ணுவோம். தொடர்ந்து பூஜை போட்ட அன்றைக்கே போட்டுடுவாங்க. உட்லண்ட் சிம்ஃபோனியில் ரிலீஸ் இந்த படம்னு சொல்லிட்டு. ஓ. 99 கண்ண போட போது ஐயா. ஓ, பூஜை போடும்போதே இந்த போடும்போது படம் வந்து சொல்லிடுவாங்க அந்த உட்லாண்ட்ஸ்ல காலத்தில் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகும்னு ஓ. சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ சிம்பத்தி, ம். அவ்வளோ எங்கள் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தார். ம்ஹ்ம். மேடம் கூட ஃபர்ஸ்ட் ஷோ வந்துடுவாங்க ஓ, தியேட்டருக்கு. உட்லாண்ட்ல தான் வந்து பார்ப்பாங்களா? ஆமாம், உட்லேருந்து தான் பார்ப்பாங்க. ரசிகரோவில் தான் உட்காந்து பார்ப்பாங்க. ஓ. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை எங்களுக்கு எதுவும் இல்லை. ம்ஹ்ம். 99ல் கண்ண போட போது சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ம். அது அந்த டைமில் போட்டோம். அப்போலேருந்து தொடர்ந்து கேப்டன் படங்கள் தான் அவர் 2011 எலெக்ட் ம். ஆகிற வரைக்கும் எல்லா படமும் நம்ம தியேட்டரில் தான் வந்தது. ஓ. கண்டினியூ ஒரு படமும் மிஸ் ஆகாமல். ஓ. இதில் வந்து ரமணா படம் ம். 2001 வந்தது. அப்போ வந்து இப்போ யூஸ்வலி மவுண்ட் ரோட்லேயே அந்த சஃபைர் தியேட்டர் எதிரில் சர்ச் பார்க் கான்வென்ட்டில் பெரிய பேனர் வைப்பாங்க. 100 அடிக்கு 20 அடி பேனர் வைப்பாங்க. ம். அப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஏதோ ஒரு ஆர்டர் போட்டாங்க. இந்த மாதிரி பேனர் எல்லாம் வைக்கக்கூடாது ஓ, பொதுவெளிகள்ல. அப்படின்னு சொல்லிட்டு ம். பண்ணாங்க. ஆனால் அந்த ப்ரொடியூசருங்க என்ன சொன்னாங்க, ஏற்கனவே தயாரிச்சாச்சு. விஜயகாந்த் பண்ணியாச்சு. விஜயகாந்த் சார்கிட்ட எப்படி சொல்ல முடியும், இந்த மாதிரி பேனர் வைக்க முடியாது, அது பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, சார் உங்கள் தியேட்டரில் ஃப்ரண்டேஜில் வைங்கன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இப்போ தான் ஃப்ளெக்ஸ் வந்திருக்கு. அப்போல்லாம் பெயிண்ட். ப்ளைவுட்டு ம். அதில் தான் பெயிண்டிங் பண்ணும். ம். 100 அடிக்கு 20 அடி பேனர், ஓ. ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் ஃப்ரேமில். அந்த காலத்தில் அது 100 அடி உயரமா? இல்லை, நீட்டு அகலம்? 20 அடி ஓ, அப்ப ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு சார். பிரம்மாண்டம். அந்த பேனர் அப்படியே ரீஎரெக்ட் பண்ணி ஓ, ஸ்டீல் இப்ப ஸ்ட்ரக்சர் மாதிரி மிஷின்லாம் இல்ல. அப்போ வந்து வரையணும் இல்லையா? வரையணும். பிளைவுட்ல 100 அடி அகலத்துக்கு 20 அடி உயரத்துக்கு வரையணும். அதெல்லாம் வரைஞ்சி ம். டிஸ்மேண்டில் பண்ணி ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி வரைஞ்சி, அதுக்கப்புறம் கேப்டன் கிட்ட சொல்லி கேப்டனே ஃபோன் பண்ணி என்னை பாராட்டினார். ஓ. ரொம்ப தேங்க்ஸு சொன்னார். ஆனா என்ன அந்த சார் சொன்னாரு போன்ல உங்களுக்கு? இல்லை, நீங்கள் வந்து மவுண்ட் ரோட்டில் இல்லை, எப்படியாவது ப்ரொடியூசர் என்கிட்ட சொல்லிட்டார், கூச்சமாக இருந்தார், எப்படி ப்ராமிஸ் பண்ணிட்டோமேன்னு சொன்னார். ஆனால் நீங்கள் வந்து பண்ணி கூட ரொம்ப தேங்க்ஸ் சொன்னார். அது கடவுள் புண்ணியத்தில் 100 நாள் போயிடுச்சு அந்த படம் பா. ரமணன். அந்த காலத்தில் 100 2011 அடி ஃப்ளெக்ஸும் 100 நாள் நின்றுருக்கு. ஃப்ளெக்ஸ் இல்லாமல். ஆமா. அப்போ வந்து வெறும் மழை, ஹெவி ரெயின்ஸ். ஓ. 2001 தீபாவளி டைமில் நினைக்கிறேன் படம் ரிலீஸு. ஆனால் ரொம்ப நாளாக போச்சு படம். ரமணா வந்து பெரிய ஹிட். பெரிய ஹிட். ரஜினி அவர்கள், கமல் அவர்கள் 2 பேரும் பயங்கர போட்டியில இருந்த காலகட்டம் 80, 90. கரகாட்டக்காரன் படம் வந்தப்போ யாரோ ஒருத்தவங்க போய் ரஜினிகாந்த் அவர்கள் கிட்ட தலைவர் மாதிரி ராமராஜன் ஒருத்தர் படம் வந்திருக்கு, ரொம்ப பயங்கரமா ஓடுது, நமக்கு டஃப் கொடுப்பாரு போல் இருக்கு அப்படின்னப்போ ரஜினி சார் சொன்னார், அட போயா, எனக்கு டஃப் கொடுக்குறது அது விஜயால மட்டும்தான் முடியும், வேற யாராலும் முடியாது அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி 2 இமயங்களா இருக்கும்போது அவங்களுக்கு ஈக்குவலா அவர் கொடுத்த டஃப்ஸ் இருக்குல்ல சார், அது அப்போ அவருடைய ஃபேன்ஸ் வந்து என்ன மாதிரியா உங்க திரையரங்குகள் கூட இணக்கமா இருந்தாங்க? அவங்க படம் வரும்போது எங்க படத்தை அதிகம் ஓட வைக்கிறதுக்கு என்னென்ன செஞ்சாங்க? அந்த காலகட்டத்துல அந்த ரசிகர்களுடைய போட்டி என்னவா இல்லை இருந்தது? சார், இப்போ தான் நம்ம வந்து ஃபேன் பேஸ் பார்க்குறோம். ம். அந்த காலத்தில் விஜயகாந்த் சாருக்கெல்லாம் அவங்களா வந்து கிரியேஷன் பண்ண ஃபேன்ஸ். ம். அப்போ எல்லாம் போட்டி நல்லா இருக்கும். ம். இப்போ தான் ஃப்ளெக்ஸ் வருது, அது வருது, இது வருது, கஷ்டப்பட்டு அவங்க வந்து டிராயிங் எல்லாம் எழுதிட்டு அந்த கார்ட்போர்டில் எழுதி வைப்பாங்க, ஒரு ஷீல்டு மாதிரி கிரியேட் பண்ணி வைப்பாங்க. அப்போ வந்து இவ்வளோ டெவலப் இல்லையே, 20 வருஷம் முன்னாடி கிடையாது. நிச்சயமா. அப்போ எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். க்ரியேட்டிவாக உட்காந்து ம்ஹ்ம். அவங்களா விஜயகாந்த் ஃபோட்டோ எல்லாம் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி ம்ஹ்ம். சைடில் நிற்கிற மாதிரி பண்ணுவாங்க. அப்போ அதே ஒரு சீசன். ம். ம். அது வந்து அவுட் ஆஃப் பியூர் லவ் டு விஜயகாந்த் சார். நீங்க குறிப்பிட்ட காலத்துல விஜயகாந்த் அவர்களுடைய படங்கள் மட்டும்தான் திரையிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து ரஜினி சார் படம், கமல் சார் படமும் வரும்போது விஜயகாந்த் அவர்கள் படமும் வந்துச்சுன்னா அப்பயும் நீங்க விஜயகாந்த் அப்போ அவர்கள் 2 ஸ்க்ரீன் இருக்குது. நாங்கள் யூஸ்வலி விஜயகாந்த் சார் படம் வந்து படம் போட்ட உடனே உட்லண்ட்ஸில் தான் போடுவோம். சப்போஸ் வேறு ஸ்டார் வந்து அவர் சிம்பனி எனக்கு பரவாயில்லப்பா, எந்த தியேட்டர்னாலும் பரவாயில்ல, ம். மக்கள் வருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பெருந்தன்மையிலே அவர் வந்து சின்ன தியேட்டர் போட்டால் கூட எந்த பிரச்சனையும் இல்லை. ஓ. ஓ. பெருந்தன்மையாக விட்டு கொடுத்துருவார். ஓ. அவருக்கு வந்து இந்த ஈகோ கிளாஷு, ம்ஹ்ம். என் தியேட்டரில் பெரிய ஏன் theatre உங்க சின்ன ஸ்கிரீன்ல ஏன் என் படத்தை ஏன் போட்டிங்க, போட்டீங்க? அந்த மாதிரியெல்லாம் கேட்க மாட்டார். ஓ. இன்ஃபேக்ட் அவரோட சொந்த படம் கேப்டன் சினி கிரியேஷன்ஸில் நிறைய ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்கார். ம். அவர் படம் போடும்போதே நம்மக்கிட்ட அந்த மாதிரியெல்லாம் கேட்குறதில்ல. சரி, படம் மக்கள் வரணும், ம். ஜனங்க பார்க்கணும். ஸோ அந்த ஈகோ கிளாஷே அவர் கிடையாது. ம்ஹ்ம். சப்போஸ் வந்து அவர் படம் நல்லா ஓடிட்டு இருக்கும்போது பெரிய தியேட்டரில் போடணுன்னு இப்போ நிறைய பேருக்கு ஆசை இருக்குது. எனக்கு ஏன் பெரிய ஸ்க்ரீன் கொடுக்கல, சின்ன ஸ்க்ரீன் தான் கொடுத்தீங்கன்னு. என்ன சார் போடலாமா? வேணாப்பா, இதிலே இருக்கட்டும், என்ன இப்போன்னுவார். ஸோ ஓ. அவ்வளோ சார், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா என்ன இருக்குன்னா, இப்போ நீங்க இதை சொன்னதுனால சொல்றேன். எப்போதுமே இந்த பணம் காசு மேல ஒரு பற்று இல்லாத ஒரு ஆளாவே அவரை நான் பார்க்குறேன். அது எவ்வளோ தூரம் உண்மை சார்? சார்
அவர் லீடர் ஆஃப் அப்போசிஷனை எலெக்ட் ஆனார் 2011 நினைக்கிறேன். ம்ஹ்ம். ஏன்னா தியேட்டரில் வந்து போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு அவருக்கு போய் காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு போய் பொக்கேவும் எல்லாம் எடுத்துன்னு போனேன். அதெல்லாம் வச்சுட்டு சாப்பிட்டீங்களான்னு கேட்டார். ம். இல்லை சார் இப்போ தான் இல்லை நீங்கள் ஏதாவது சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு ம். அவர் வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷனு. ம். அப்போ தான் வந்து யுஎஸ் டெப்டி கவுன்சில் அவர் பார்த்துட்டு போகிறார். ம். உட்கார வச்சு சாப்பிட்டு தியேட்டரில் என்ன எப்படி நடத்துகிறீங்க, கஷ்டமாக இருக்கா சொல்லுங்க, ம். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நான் சபையில் பேசுகிறேன். இல்லை சார் நல்லா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னார். ஸோ அவர் அந்த பொசிஷன் வந்தாலும் அவர் எங்களை பற்றி கவலைப்படுறது தான் ஒரு பெரிய விஷயம். அவர் நடிகர் சங்கத்தில் இருந்தப்போ அவருடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பயங்கர பீக்கில் இருந்தது. அப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அல்லது உங்களை ரொம்ப கவர்ந்த விஷயம் ஏதாவது இருக்கா? இல்லை அப்போ வந்து இப்போ வந்து அந்த ஸ்டார் பிரச்சனை பண்ணாங்க, இந்த ஸ்டார் பிரச்சனை, அப்போ அந்த மாதிரி பிரச்சனையே நாங்கள் கேள்விப்பட்டது கிடையாது. ம்ஹ்ம். எல்லாம் நீட்டாக வந்து இந்த ஷூட்டிங் போகாமல் இருக்கிறது, இந்த பிரச்சனைக்கு இப்போ தான் நாங்கள் கிசி செய்தியெல்லாம் பார்க்குறோம். அப்போல்லாம் எதுவுமே கிடையாது. க்ளீனாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதை ஒரு 4 கதவுக்குள்ளேயே அவர் சால்வ் பண்ணிவிடுவார். ஆ. இப்போ தான் வெளியில் செய்திகள் வருது. அப்போது வந்து அவர் அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்டேட்மேன்ஷிப்பு, ஒரு தலைவர்னு ப்ரூவ் பண்ணிட்டார் நடிகர் சங்கத்தில். சார் விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேட்ட உடனே உங்களுக்கு முதல்ல மனசில் தோன்றது என்னவா சார் இருக்கும்? திருப்பி இந்த மாதிரி இன்னொரு ஆள் வருவாரான்னு சொல்லி தான் கஷ்டமாக இருக்குது. உங்கள் கெரியரில் நீங்கள் நிறைய திரை நட்சத்திரங்களை பார்த்துருக்கீங்க, நிறைய பேருடைய படங்களை திரையிட்டிருக்கீங்க, நிறைய 100 நாட்கள் படங்கள் பார்த்துருக்கீங்க, நிறைய வெள்ளி விழாக்கள் கண்டிருக்கீங்க. இதில் விஜயகாந்த் அவர்களுக்கான தனித்துவம் என்ன அப்படின்னா? சார் ஈஸி அக்சசிபிலிட்டி. ஆ. அவர்கிட்ட ஏதாவது போய் சொல்லணுன்னா, ம். சார் அடுத்த நாள் சாரை பார்க்கணுன்னா இமீடியட்டாக அடுத்த நாள் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவார். ஓ. எங்கள் பிரச்சனைகள்லாம் சொல்லுவோம். ம்ஹ்ம். சொல்லிட்டு சரிங்க நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவர் சட்டசபையிலையும் பேசியிருக்கார். ம்ஹ்ம். 2006 சிஎம் கலைஞர் இருந்தார். அப்போ வந்து இந்த டேக்ஸ் எல்லாம் பக்கத்து மாநிலத்தில் கர்நாடகாவில் டேக்ஸ் ஃப்ரீ எல்லாம் இருந்தது. ம். கன்னடா படத்துக்கு டேக்ஸ் ஃப்ரீ, தமிழ் படத்துக்கு அப்போது டேக்ஸ் இருந்தது. ம். அப்போ நாங்கள்லாம் போய் இவரும் ஒரு காரணம் தான். அப்போ 2006 கலைஞர் வந்து தமிழ் படத்துக்கு டேக்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு இவரும் ஒரு காரணம் தான். ஓ. விஜயகாந்த் சாரோட ஓ. ப்ரெஷரில் தான் அந்த டேக்ஸ் எடுத்தாங்க. ம்ஹ்ம். ம்ஹ்ம். அப்போலேருந்து இப்போ சினிமா தியேட்டரு, சினிமாங்கள் நிறைய வளருது. ஸோ அது மூல காரணம் இவரும் ஒரு காரணம் தான். 156 படங்கள் பண்ணியிருக்கிறதா கேள்விப்படுறோம். இப்போ இன்னைக்கு பார்க்கும்போது ரஜினிகாந்த் அவர்களும் சரி, கமலஹாசன் அவர்களும் சரி, இப்போ அடுத்து ஒரு 3 படம் லைனப்பில் வச்சுருக்கிறாங்க. 234 படம் பண்ண போகிறாங்கிறாங்க, 171 படம்ங்கிறாங்க. இவ்வளவு ஒரு மூத்த நடிகர்கள் இன்னும் கிடந்து பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்களே எப்படி தோணுது. இப்போ இதே நேரத்தில் அவங்களுடைய சமகால நடிகராக இருந்த விஜயகாந்த் அவர்கள் படம் பண்ணிட்டு இருந்தா அந்த படங்கள்லாம் எப்படி சார் இருந்திருக்கும்? இல்லை சார், இப்போது நீங்கள் விஜயகாந்த் சார் வந்து 79 வந்தாருன்னு நினைக்கிறேன். ஆமாம். அவர் வந்து ஒரு 40 இயர்ஸ், ம். 2011 ஆர் 2000 ஒரு 30 வருஷம். 30 வருஷம். 30 வருஷத்தில் அவர் வந்து 150 படம் நடிச்சிட்டாங்க. ம். ரஜினி சாரை 160 படம் நடிச்சிட்டாங்க. கமல்ஹாசன் இன்னொரு 160. ஸோ இவங்க 3 பேரும் ஒரு 500 படம் நடிச்சிட்டாங்க. ம். இப்போ இருக்கிற ஸ்டார்ஸு ம். கூட்டி கழித்து பார்த்தாலே 150 படம் மேலே இல்லை. ஸோ இவங்க படத்தை நடித்து இவ்வளோ அவுட்ஃப்ளோ கொடுத்ததுனால தான் அந்த டைமில் சினிமா தியேட்டர் நிறையா இருந்தது. ஆ. எங்களுக்கு தேவை கண்டென்ட். ம். ஹீரோஸ் நடிக்கணும், வரணும், படங்கள் சினிமா தியேட்டருக்கு வரணும். அதுதான் அந்த எப்போ இவங்க படங்கள் நடிக்கிறது கம்மி ஆக ஆரம்பிச்சதோ சினிமா தியேட்டரில் குறைய ஆரம்பிச்சது. ம். ஆனால் படங்கள் இல்லைன்னா சினிமா தியேட்டர் யாரும் வரமாட்டாங்க. இப்போது திருப்பி ரஜினி சார் இந்த வருஷம் வந்து 3 படம் வருது, 2024. ஸோ திருப்பி பிக்கப் ஆகும்னு எதிர்பார்க்குறோம். இந்த 156 படங்கள்ல நீங்க ரொம்ப ரசிச்ச ஒரு 5-6 படம் பேர் சொல்ல முடியுமா சார்? சார் ரமணா படம், ம். அது ஒரு நல்லா இருந்தது. ம். அப்புறம் நல்லவன் படம் ரொம்ப நல்லா இருந்தது. ம். அதில் வசனம், ம். அது டபுள் ஆக்டிங் வேறு அது. ம். அப்புறம் கூலிகாரனும் நல்லா இருந்தது. ம். ஸோ இந்த மாதிரி சின்ன கவுண்டர் விட்டீங்களே சார். சின்ன கவுண்டர் அது வைதை நான் வந்து காத்திருந்தால். தியேட்டருக்கு கட்டுறதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. ஓ. ஓ. என் தியேட்டரில் பார்த்த படம் தான் சார். நீங்க திரையரங்கு கட்டுறதுக்கு முன்னாடி ஆ, அவருடைய படங்கள் வைதை காத்திருந்தால், இல்லை அது வந்து அம்மன் கோயில் கீழே கலைன்னு நினைக்கிறேன். அம்மன் கோயில் கிழக்காலே. அந்த படம் வந்து சார் முதல் 2 வாரம் ஆளே இல்லை. ஆ. அதுக்கப்புறம் படம் எடுக்க முடியல. 175 நாள் எல்லா சென்டரும் ஓடிச்சு. பா. அது வந்து உதயம் தியேட்டரில் தான் நாங்கள் அம்மன் 84 கோயில் கிழக்காலே பெரிய பீக். 84 அதெல்லாம் ஒரு சரித்திர படங்கள். நிச்சயமா நிச்சயமா. அதே மாதிரி சின்ன கவுண்டர் சின்ன அலங்கார் தியேட்டரில் பார்த்தேன். ம். என் தியேட்டர் கட்டுறதுக்கு முன்னாடி. ம். ம். அதெல்லாம் ரொம்ப இப்போ கூட பார்த்தா அந்த
அது அவர் உட்கார்ந்த நடை பார்த்து அந்த நாட்டாமை ஸ்டைலில் வருது. ம். இன்னும் கண் முன்னாடியே இருக்கு. சார் அவருடைய 100வது படம். பொதுவாவே நடிகர்களுக்கு 100வது படம்ங்கிறது ஒரு ராசி இல்லாத படம்ங்கிற மாதிரி ஒரு சின்ன பேர் இருக்கு சினிமால. ஆனா அவரோட 100வது படம் கேப்டன் பிரபாகரன் ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சது, ஓடிச்சு. சார் அது வந்து ஆனந்தில் வந்தது. ஆ. அதான் நான் 99லேருந்து தான் நான் ஓ! ஸ்டார்ட் பண்ணேன். ஓ! அதுக்கு முன்னாடி தான் நீங்க அப்ப யோசிச்சீங்களா? ச்சே நம்ம படம் எடுக்காம விட்டோமே இல்ல, அப்படின்னு இல்ல. அது யோசிச்சீங்களா? அது வந்து நான் வேணும் இந்த படத்த ரசிக்கிறதுக்கு இன்னொரு தியேட்டர்ல போய் டிக்கெட் வாங்கி படம் பார்ப்பேன். ஸோ அது வந்து அது வந்து லேண்ட்மார்க் ஃபிலிம் அது. ம், அதில் ம், வந்து மன்சூர் அலி கான் வந்து வில்லனாக தான் நடிக்கிறோம். ம், ஆனால் அந்த ஆவேஷம் அவர்கிட்ட உருவாக்குனதே விஜயகாந்த். ம், நீ இப்படி தான் நடிக்கணும்னு சொல்லிட்டு சண்டை போடுவாராம். இவருக்கு பயம். மன்சூர் அலி கான்னா இவ்வளோ பெரிய ஸ்டாரு நான் இப்படி பண்ணால் ஏதாவது தப்பாக நினைப்பாரான்னு. ம். அதுக்கு தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மன்சூர் அலி கான் ரொம்ப மனவேதனையில் தான் இது இருக்கார். அவருக்கு அந்த லிஃப்ட் கொடுத்ததே இவர் தான். நிச்சயமா. முதல்ல இப்படி ஒரு நடிகன் உருவாகுறான்டா அப்படின்னு நீங்க பார்க்க தொடங்கின காலகட்டத்துல இருந்த விஜயகாந்த், அவரு ஏதோ ஒரு விஷயத்துல உங்கள வசீகரிச்சிருக்கணும். கமலஹாசன் அவர்கள்லாம் அது ஒரு ஒரு அவருடைய வந்து தோற்றம், அவருடைய அந்த நடனம், அவருடைய நடிப்பு பாவனைகள். ரஜினிகாந்த் சார்லாம் அவருடைய ஸ்டைல். அப்படி விஜயகாந்த் அவர்கள் முதல்ல ஈர்த்தது என்ன விஷயம் சார்? அவருடைய என்ன விஷயம் உங்கள ரொம்ப சார் ஈர்த்தது? சோஷியல் ம். ஒரு கீழ ஸ்ட்ராட்டா மக்களை அடிபட்டு வந்து மக்களுக்காக பேசுறாரு. சண்டை போடுறது. ம். எப்படி வந்து நம்ம எம்ஜிஆர் சார் எப்படி இருந்தாரோ, அதே பாணியில தான் இவர் உருவாக்குனார். ம். ம். அதே பாணியில உருவாக்கி, அதே மாதிரி தான் வந்தார். கீழ்த்தர மக்களுக்கு வந்து அவர் ஒரு ஹீரோ. கீழ்த்தட்டு மக்களுக்காக பேசுனது. பேசுகிற ம். ஆளு. அந்த ட்ரேட் யூனியனிசம் அதெல்லாம் பேசி, அவரோட கண்ண நீங்க பார்த்தீங்கன்னா, ம். அவ்வளோ ஃபயரா இருக்கும் ம். கேமரால. ம். அந்த பார்வையே ப ரொம்ப பயங்கரமா இருக்கும். ம். ம். ஸோ அந்த பார்வை சட்டமூரி இருட்டறைலாம் அவர் மிரட்டி ஆமாமா. எடுத்திருப்பார். நீங்க சொன்னது போல அவருடைய புரட்சிகரமான படங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் ரொம்ப சேர்ந்துச்சு. அதுல ஒரு உண்மைத்தன்மை இருந்தது. அது எப்படி எம்ஜிஆர் அவர்கள் வந்தாலே மக்களுக்காக பேசுவார்ப்பா, மக்களுக்காக குரல் கொடுப்பார்ப்பா அப்படிங்கிறது இருந்ததோ, அது அப்படியே விஜயகாந்த் அவர்களுடைய அந்த கேப்பை வந்து இவர் எடுத்துக்கிட்டார். ஆ, ஆ, ஆ. சமூக அக்கறையோட அக்கறையோட இவர் கேப் எடுத்துட்டு, அந்த கேப் ஃபில் பண்ணிட்டார். அது படங்கள்ல மட்டும் இல்லாம நிஜ வாழ்க்கையிலயும் ஒரு அடித்தட்டு ஆமா. மக்களுக்காக குரல் எழுப்புனதும், அவங்களுக்காக சார் பேசுனதும் அவருதுல என்ன குணம்னா, யார் போனாலும் ஒரு பெரிய தியேட்டருக்காரன் போனாலும் சரி, ஒரு சின்ன ஸ்டுடியோ ஹால் போனாலும் சரி, பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு சாப்பிட்டீங்களான்னு கேட்பார். அந்த குணம் வந்து எம்ஜிஆர் கிட்ட தான் இருந்தது. ம், அப்புறம் தான் உட்காந்து பேசுவார். ம். நீ சாப்பிடலன்னு ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டு வாங்கன்னுவார். ஸோ அவ்வளோ மிஸ் பண்ணிட்டோம். இதுதான் சார் என்னுடைய நிறைவான கேள்வி. எவ்வளோ மிஸ் பண்றீங்க அவர? இல்ல சார் திருப்பி வந்து இப்போ சில ஹீரோஸ் வந்து அவங்களுக்காக தான் அந்த சர்க்கிளில் தான் பேசுவார். இன்னொரு சர்க்கிள் என்னை தாண்டி சில ஆளுங்கள் இருக்காங்களே, என்னை நம்பிட்டு இருக்காங்களே, அவங்கள நாங்கள் எப்படி பாதுகாக்கணும்னு அந்த ஃபீலிங் வந்து இவர்கிட்ட தான் இருந்தது. ம். இப்போ இந்த புயல், இந்த வெள்ளம் எல்லாம் அவர் நல்ல நிலைமையில இருந்தால் அவர் ஃபஸ்ட்டு இறங்கியிருப்பார் அங்கே. நிச்சயமா. வேட்டிய மடிச்சு கட்டிட்டு. வேஷ்டி கடிச்சு இறங்கியிருப்பார். ஸோ அது ஒரு ஹீரோவும், ஒரு நல்ல மனிதரை இழந்துட்டோம். நீங்க சொல்வது போல ஒரு நிஜ வாழ்வு நாயகன்னு அவர நம்ம ஆமா. சொல்றதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. நடுவுல இந்த விஷயம் மட்டும் நான் சொல்லி இந்த நேர்காணல்ல ரீசன் நினைக்கிறேன். நடுவுல அவர கொஞ்சம் ரொம்ப ட்ரோல் பண்ணாங்க சோசியல் மீடியால. அவர் வந்து ஒரு அரசியலுக்கு வந்து அந்த ஒரு எதிர்க்கட்சி தலைவரா இருந்து, அதுக்கு அடுத்ததுல அவர் பேசுகிற வசனங்கள மீம் கிரியேட்டர்ஸ் வந்து தூக்கி அடிச்சிருவேன் பார்த்துக்க. என்ன சார் சொன்னீங்க? இங்க வாங்க அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நெறைய இல்ல மீம்ஸ் சார், எல்லாம் இந்த மீம்ஸ் வந்து அந்தந்த ஏதோ ஒரு போர்ஷன்ல ஏதோ ஒரு வார்த்தைங்கள எடுத்து கிரியேட் பண்றது ரொம்ப தப்பு. அவர் ஏதோ ஒரு கான்டெக்ஸ்ட்ல ஏதோ பேசியிருப்பார். ம். அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு அவரு படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கும்போது யாருனையும் ஒரு புண் குடுத்து ஒரு ட்ரபிள் பண்றதுக்கு கஷ்டப்படுத்துறது கிடையாது. கஷ்டப்படுத்துறது யாரையுமே கிடையாது. வருத்தப்படுற மாரி செஞ்சது கிடையாது. அவர் வந்து கோவப்படுவாரு. ஆ. ஆனா அது மனசுல இருக்காது. ம். டேய் டேய் டேய்ன்னு சும்மா அடிப்பார். ஆனா மனசுல இருக்காது. அப்படி பார்க்க போனா, அவர் உண்மையிலேயே அந்த மாரி மனச இன்னைக்கு வெள்ளம் மாரி மக்கள் வராங்க. வர முடியுமா? எவ்வளோ அவருக்கு எதிரியே கிடையாது சினிமால. நீங்க இது ரொம்ப சரியான வார்த்தை இல்லைங்களா சார்? எதிரியே கிடையாது. அது நான் இன்னைக்கு ஒரு விஷயம் பார்த்தேன் சார். ஏன்னா, அது யாரெல்லாம் ட்ரோல் பண்ணாங்களோ, யாரெல்லாம் அவர மீம்ஸ் போட்டு கேலி செஞ்சாங்களோ, அவங்க எல்லாருமே ச்சே நம்ம அப்படி பண்ணியிருக்க கூடாதேன்னு வருத்தப்படுற மாதிரியான ஒரு மனிதரா அவர் இருந்தாருங்கிறது தான் ரொம்ப விஷயம். நீங்க சொன்னது போல இவ்வளவு மனிதர்கள், இவ்வளவு ஆமா. மக்கள் பெருங்கூட்டம். நான் பார்த்தேன் சார். ஒரு கர்ப்பிணி பெண் வர்றாங்க, பச்சை குழந்தைய கூட்டிட்டு ஒரு ஒரு இளம் பெண் வர்றாங்க, கல்லூரி மாணவிகள பார்க்குறேன், சின்ன சின்ன பசங்க, வயசானவங்க, பாட்டி, ஒரு தள்ளாடி ஒரு பாட்டி வந்து உட்காந்துருக்காங்க. ஏம்மா இப்படி வந்திருக்கீங்க? அவர் போயிட்டாரேப்பா. நாங்க அந்த மாரி ஒரு ஆளுக்கு எங்கேயோ பார்ப்போம்.
சொல்கிறப்ப அவர் வந்து சார் இன்னொன்று யாருக்காவது துரோகம் பண்ணுற அந்த நான் இவரனால நான் கெட்டேன்னு சொல்லி யாராவது ஒரு ஆள் காமிங்க. இல்லை, அவரை நல்லவர் அவர். இது ஒரு வார்த்தை போதும்னு நினைக்கிறேன் சார். ஆமாம், ஒட்டுமொத்தமாக விஜயகாந்த் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னா, அவரால் கெட்டவன் யாருமே கிடையாது, யாருமே அவரால் கிடையாது. வாழ்ந்தவங்க ஏகோபித்தமான. ரொம்ப ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நீங்களும் அவர் கூட ரொம்ப இணக்கமாக இருந்திருக்கீங்கிறது எங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி. தொடர்ந்து உங்களுடைய கடுமையான பணிச்சூழல் மத்தியில் இவ்வளோ நேரத்தை எங்களுக்காக செலவிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 ஜனவரி 7 மற்றும் 8. This holiday season, come and meet the Mermaid Scuba Center and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom, Chennai. 2 லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ.